இலக்கிய செயலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஸோ எஸ்எஸ்கே இங்கே ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு நாகுக்கிட்ட. அதாவது நாம் பிளான் பண்ண மாதிரியே கார்த்திக் அந்த ஃபோன் எடுத்து அஞ்சலி கிட்ட பேசிட்டான் சார். அதுவும் அஞ்சலி கிட்ட பேசும்போது கௌதம் தான் எல்லாத்தையும் காரணம் அப்படின்னு திரும்பவும் ஆணித்தனமாக நம்ம கார்த்திக் சொல்லியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக அஞ்சலி அந்த கௌதம் மேலே இன்னும் கொலவையில் இருப்பாங்க. நீங்கள் நினச்ச மாதிரியே திட்டமிட்ட மாதிரியே எல்லாமே பக்கமாக நடந்துட்டுருக்கு சார் அப்படின்னு அந்த ரவுடியும் எஸ்எஸ்கேட சொல்லுவான். எஸ்எஸ்கே ஒன்று அதானே, இந்த எஸ்எஸ்கே போட திட்டத்தை யாராலையும் ஏமாற்ற முடியாது, நீ ஒன்றும் கவலைப்படாதடா, இன்னும் 2 நாள் தான், அதுக்குள்ளே நான் எதிர்பார்த்த அந்த பெரிய டெண்டர் எனக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறமா நான் ஒரு மாஸ்டர் பிளான் வச்சுருக்கேன், அதை சொல்கிறேன், அதை செஞ்சு முடிச்சேன்னா அப்புறம் உனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான்டா அப்படின்னு எஸ்எஸ்கே பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் இலக்கியா கேட்குறாங்க. அப்படி என்ன பண்ண போகிறான் எஸ்எஸ்கே அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க இலக்கியா. அப்பன்னு பார்த்து திரும்ப ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா தாட்சாயினி. தாட்சாயினி எஸ்எஸ்கே கால் பண்ணுறாங்க. தாட்சாயினி காலை பார்த்ததும் எஸ்எஸ்கே, சொல்லு தாட்சாயினி என்னாச்சு? இல்லைங்க, அஞ்சலி வந்து இப்போது தான் சொன்னான் அப்படின்னு தாட்சாயினி சொல்லுவாங்க. எஸ்எஸ்கே ஒன்னே, தாட்சாயினி அது எல்லாமே நம்ம திட்டம்தான், திட்டப்படி தான் போயிட்டுருக்கு, எல்லாமே பக்காவாக போயிட்டுருக்கு. இன்னும் 2 நாளில் அந்த டெண்டர் ஏலத்துக்கு வரப்போகுது. அந்த டெண்டரை யாரும் கோட் பண்ணாத ஒரு அமௌண்ட்டுக்கு நான் கோட் பண்ண போகிறேன். இந்த முறை கௌதம் கிடையாது. அதனால் இந்த டெண்டர் கண்டிப்பாக நமக்கு தான் வரப்போகுது. அந்த டெண்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் நாம் யாருங்கிறத கௌதம் புரிஞ்சிக்க போகிறான் அப்படின்னு எஸ்எஸ்கே சொல்கிறாரு. தாட்சாயினி இந்த பக்கத்துலேருந்து, இல்லைங்க, அந்த டெண்டரை மட்டும் நம்ம எடுத்தால் போகாது, வேறு ஏதாவது பண்ணணுங்க, அந்த கௌதம் ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும். தாட்சாயினி நான் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன். டெண்டர் நம்ம எடுத்த கையோட கார்த்திக் கதையை முடிக்க சொல்லிட்டேன். கார்த்திக் செத்துருவான். கார்த்திக் செத்ததுக்கப்புறம் அந்த பழைய தூக்கி கௌதம் மேலே போட்டு கௌதமை நிரந்தரமாக வெளியவே வரட அளவுக்கு நான் பண்ணிவிடுவேன். நீ எதுக்கும் கவலைப்படாத தாட்சாயினி. நம்மளை முறைச்சது கௌதம் இனிமே நமக்கு எதிரியாக இல்லை, சராசரி ஒரு மனுஷனாக கூட நமக்கு எதிராக நிற்க முடியாது. அந்த அளவுக்கு அவனுக்கு தெளிவாக ஸ்கெட்சு போட்டிருக்கேன். இந்த முறை அவன் நம்மள்டேருந்து தப்பிக்கவே முடியாது தாட்சாயினி அப்படின்னு எஸ்எஸ்கே சொல்கிறத கேட்டு இலக்கியா சமாளிச்சு வராங்க. ஆடா பாவி, இந்தளவுக்கு நீ ரெடி ஆகிட்டியா? அப்போனா இதுக்கு முன்னாடி நம்ம கார்த்தியை காப்பாற்ற வந்தோம்னா கார்த்தி உயிருக்கும் ஆபத்து, கௌதம் உயிருக்கும் ஆபத்து. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அதுக்கு ஒரே வழி, அந்த டெண்டரை நம்ம ஜெயிக்கணும். அப்படி எஸ்எஸ்கே அந்த டெண்டருக்கு எவ்வளோ கோட் பண்ண போகிறான் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு இங்கே இலக்கியா மண்டை குழம்பியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி தான் கடைசி நாள், இன்றைக்கி கண்டிப்பாக போஸ்ட் பண்ணி ஆகணும். அப்படி எஸ்எஸ்கே என்ன அமௌண்ட்டு போடுவான்னு தெரியலையே அப்படின்னு இலக்கியா பயந்து போயிட்டு நேராக ரேவதி அத்தைக்கு கால் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட விஷயத்த சொல்கிறாங்க. இது மாதிரி எப்படி அந்த எஸ்எஸ்கே டேபிளில் அந்த கவர் இருக்கும், அந்த கவரில் அவனுக்கே தெரியாமல் அந்த கவரை எடுத்து அவன் எவ்வளோ அமௌண்ட் கோட் பண்ணிக்கான்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் கோட் பண்ணி அந்த டெண்டரை நாமளே எடுத்துடலாம் அப்படின்னு இங்கே ரேவதிகிட்ட சொல்கிறாங்க இலக்கியா. ரேவதியும் போயிட்டு எஸ்எஸ்கே வாஷ்ரூம் போயிருக்க நேரம் பார்த்து அந்த உள்ளே போயிட்டு அந்த கவர் திறந்து அமௌண்ட்டையும் பார்த்துறாங்க. பார்த்துட்டு வந்து இலக்கியாட்ட சொல்லுவாங்க. இலக்கியா அதை விட ₹1 கம்மியாக கோட் பண்ணி ஸோ ஏலத்தில் டெண்டரில் இலக்கியா டெண்டர் ஜெயிச்சிடுவாங்க. ஜெயித்த உடனே இங்கே எஸ்எஸ்கே நாம் எப்படி ஏமாந்து போனோம் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு பயங்கர கொலவையோடு இருப்பான். தாட்சாயினி பார்த்துட்டு, என்னங்க அந்த கௌதம் ஜெயிலில் இருக்கான், இந்த முறை டெண்டர் நமக்கு தான் வரப்போன்னு சொன்னீங்க, ஆனால் இலக்கியாட போய் தோத்துட்டிங்களே அப்படின்னு தாட்சாயினி சொல்ல எஸ்எஸ்கே பயங்கரமாக கோவப்பட்டு, இல்லை தாட்சாயினி நான் தோக்கலை, நான் தோக்கவும் மாட்டேன். அந்த கௌதம் வேணால் இந்த டெண்டரை எடுத்துக்கலாம் இலக்கியா வச்சு, ஆனால் இந்த பிளான்லேருந்து கண்டிப்பாக கௌதம் தப்பிக்கவே முடியாது. நான் இப்பயே போகிறேன், அந்த கார்த்திகை கொல்ல சொல்கிறேன். கொன்னதுக்கப்புறமா அந்த பழைய தூக்கி கௌதம் மேலே போட்டு அவன் ஆயுசுக்கும் வெளியே வரோட அளவுக்கு நான் பண்ணுறேன் அவனை. அப்படி அவனை கொலகரனாக மாற்றி அவன் பிஸ்னஸ் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக ஒழிச்சு கட்டாமல் எஸ்எஸ்கே ஓய மாட்டான் அப்படின்னு இங்கே எஸ்எஸ்கே கிளம்பிடுவார். இலக்கியா ஏற்கனவே இதுக்கு அடித்து வச்சது தான். ஏன்னா கார்த்திக் எங்கே இருக்கான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இந்த நேரத்தில் அந்த டெண்டரை மட்டும் எஸ்எஸ்கே தோத்துட்டானா கண்டிப்பாக டெண்டர் தோத்த கடுப்பில் கார்த்திக் ஏதாவது பண்ணுறதுக்கு எப்படியும் போவான். அப்படி போனால் அவன் எங்கே போகிறான், கார்த்திக் எங்கே இருக்கான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு இலக்கியா ஏற்கனவே போலீஸில் ஹெல்ப் கேட்டு ரெடியாக காத்திருக்காங்க. எஸ்எஸ்கே யாருக்கும் தெரியாமல் அந்த குடோனில் போயிட்டு நாகுக்கிட்ட பேசுகிறாரு. அந்த கார்த்திகை போட்டு தர வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீ இப்பயே அவனை போட்டு தள்ளி பழி தூக்கி கௌதமில் போட்டுருங்க, அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும், நான் பேசின மாதிரி உனக்கான அமௌண்ட்டை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு எஸ்எஸ்கே பேசிவிட்டு, கார்த்திக் என் கண்ணு முன்னாடியே கொல்லுங்கடா அப்படின்னு சொல்ல அந்த ரவுடி கும்பலும் கார்த்திகை கொல்ல ட்ரை பண்ணுவாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக போலீஸ் உள்ளே என்ட்ராகி அதிரடியாக பயங்கரமான ஒரு ஃபைட் சீன் நடக்கும். ஸோ போலீஸ் எல்லாரையும் சுட்டு பிடிச்சிருவாங்க. பிடிக்கவும்
எஸ்எஸ்கே கைங்களும் மாட்டிப்பார். அப்போ தான் எஸ்எஸ்கேக்கு என்ன பண்ண தெரியாமல் இருக்கும்போது இலக்கியா வருவாங்க. வந்து என்ன எஸ்எஸ்கே, என்ன டெண்டர் ஜெயிச்சிடலாம், அப்புறம் கௌதமன் நிரந்தரமாக ஜெயிலில் வச்சிடலான்னு என்னென்ன பிளான் பண்ண எல்லா பிளானும் இப்போ ஊற்றிக்கிச்சா? கார்த்திகை கொல்ல போறியா? கொன்று பழி தூக்கி கௌதம் மேலே போட போறியா அப்படின்னு இலக்கியா காமெடியாக பேசுவாங்க. எஸ்எஸ்கே இல்லை சார், இவ சொல்கிறது எல்லாமே போய் வேணும்னு பிளான் பண்ணி என்னை சிக்க வச்சிருக்கா அப்படி இப்படின்னு எஸ்எஸ்கே சொல்லும்போது எஸ்எஸ்கே ஏற்கனவே தாட்சா என்கிட்ட பேசின எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி தான் நம்ம இலக்கியா அதை போட்டும் காட்டுவாங்க. எல்லாத்துக்கான நீ தாங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போது ஆதத்தோட மாட்டிக்கிட்ட நீ வந்து இப்போ நாகுக்கிட்ட என்னெல்லாம் பேசணுன்னு நான் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் எஸ்எஸ்கே. இதுக்கு மேலே உன்னுடைய ஏமாத்துறத யாரும் நம்ப மாட்டாங்க, உன் வேஷம் களைஞ்சு போச்சு அப்படின்னு இலக்கியா சொல்லுவாங்க. உடனே எஸ்எஸ்கே, இலக்கியா நீ தேவையில்லாமல் என் வழியில் வந்துட்டுருக்க, என்னை சீண்டி பார்க்குற, வேணாம் சொல்கிறது கேளு. என்கிட்ட பிரச்சனை பண்ணனா அப்புறம் நான் என்ன பண்ண உனக்கே தெரியாது, எனக்கு தெரியாதா? அதுக்கு முதல்ல நீ வெளியே இருக்கணுமே. சார் பிடிச்சிட்டு போங்க சார், எல்லா பிரச்சனைக்காரன் இவன் தான், கௌதம் நிரபராதி. தேவையில்லாத கௌதம் மேலே பழியை போட்டு கௌதம் உள்ளே அனுப்பிட்டு இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துருக்கான். இவெல்லாம் மனுஷன் கிடையாது, இவனை வெளியே விட்டுறாதீங்க சார் அப்படின்னு எஸ்எஸ்கே பிடிச்சு கொடுத்து எல்லா பிரச்சனைக்காரனும் எஸ்எஸ்கே தான் அப்படின்னு இலக்கியா ஆதாரத்தோடு நிரூபித்து கௌதம் நிரபராதி அப்படின்னு கௌதம் வெளியே கொண்டு வந்து கௌதமுக்கு இலக்கிய அடுத்த அந்த டெண்டரை கிஃப்ட்டும் பண்ணி கௌதமை பெருமைப்படுத்த போகிறாங்க இலக்கியா.